ராயன் திரைப்படத்தை பார்த்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தனுஷுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ராயன் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து தனுஷ் அவர்கள் டைரக்டும் பண்ணியிருக்காங்க, நடிச்சிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பாசிட்டிவான விமர்சனங்கள் எல்லா ரசிகர்கள் மத்தியிலும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படம் வந்து சர்டிஃபிகேட் திரைப்படமாக இருந்தாலுமே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரும் ஓப்பனிங் வந்து கிடைத்திருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசலாம். ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து தனுஷ் அவர்களோட முன்னாள் மனைவி. ஸோ இவங்க 2 பேருமே இந்த அஃபிஷியலாக பிரிந்தாலுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து 2 பேருமே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். லால் சலாம் திரைப்படத்துக்கு கூட வந்து தனுஷ் அவர்கள் வாழ்த்து வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்து தொலைபேசி மூலமாக வந்து அப்பப்போ பேசிப்பாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி கொண்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ ராயன் திரைப்படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து பார்த்துருக்காங்களாம். பார்த்துட்டு தனுஷுக்கு கால் பண்ணி வந்து விஷ் பண்ணியிருக்காங்களாம். அவங்களோட நடிப்பு திறமை தாண்டி வந்து உங்களோட டேரக்ஷன் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய டேரக்டராக வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வருவீங்க அப்படி சொல்லி டேரக்டராக வந்து ஒரு டேரக்டருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டாக வந்து நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ட்விட்டரில் போட முடியுமா கேட்டீங்க, கண்டிப்பாக ட்விட்டரில் வந்து நான் போடுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது வந்து இணையதளத்தில் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக பறிக்கொண்டு வருகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?